12 ஏப்ரல் 2026 பாஸ்கா காலம் 2ஆம் ஞாயிறு. இன்று இறை இரக்கத்தின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 20, இறை வசனங்கள் 19 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்கள் மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் எனும் தோமா இயேசு வந்தபொழுது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெஸ்ஸியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்று இறை இரக்கத்தின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இரக்கம் என்பது கடவுளுடைய மறுபெயராக நாம் உணர்ந்திருக்கின்ற நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் உயிர்ப்புக்கு பின் வருகின்ற இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் ஆண்டவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கவும், ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு அச்சத்திலிருந்து மையத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்மை அமைதிக்கு கொண்டு செல்கின்ற, நம்பிக்கைக்கு கொண்டு செல்கின்ற கருவியாக இருக்கிறாக. இந்த உயிர்ப்பு ஞாயிறில் இறை இரக்கத்தினை நாம் பெற்று வளர்ந்திட இறைவனிடத்தில் செபிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது, மூடிய கதவுகளுக்கு பின்னால் பயந்து இருந்த சீடர்களை இறைவன் தேடி வருகிறார். அவர்களுக்கு அமைதியையும் மன்னிப்பையும் புதிய வாழ்வையும் வழங்கி ஆண்டவருடைய எல்லையற்ற இரக்கத்தை படம் பிடித்து காட்டுவதை தான் இன்றைய நற்செய்தி வாசகம். மூடிய கதவுகள் என்று பார்க்கின்ற பொழுது யூதர்களுக்கு பயந்து சீடர்கள் கதவுகளை பூட்டி வைத்திருந்தனர். நம் வாழ்விலும் பல நேரங்கள் நம்முடைய கடந்த கால தவறுகளினால், கவலைகளினால், பாவங்களினால் வாழ்க்கையினுடைய கதவுகளை பூட்டி வைத்து நாம் முடங்கி கிடக்கின்றோம். ஆனால் உயிர்த்த இயேசு அந்த கதவுகளின் தடையை தாண்டுபவர், தடையை தாண்டி உள்ளே வருபவர், உள்ளே வந்து நமக்காக உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று வாழ்த்து கூறுபவர். அவர் நம்மை தேடுவதற்கு நாம் தகுதி உள்ளவராக இருக்கின்றோமா என்று நாம் பார்ப்பதை தாண்டிவிட்டு, இறைவன் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு அமைதியை வழங்குவதற்காக, நமக்கு பயத்தை நீங்குவதற்காக நம்முடைய வாழ்க்கையினுடைய பூட்டிய அனைத்து கதவுகளிலும் இறைவன் வருகின்றார். நாம் அவரை வரவேற்கின்ற பொழுது அவருடைய இரக்கமே நம்மை தகுதி உள்ளாக்கிறது. இயேசு தன்னுடைய கைகளையும் விலாவையும் தன்னுடைய சீடர்களுக்கு காட்டுவதை பார்க்கின்றோம். அந்த வடுக்கள் அவர் பட்ட துன்பத்தினுடைய அடையாளம் மட்டுமல்ல,
அவர் நம்முடைய மீட்பதற்காக நமக்கு வாழ்வளிப்பதற்கான அரும் அடையாளங்கள். அவர் பெற்ற தழும்புகளினால் நாம் குணமடையும் என்று எஸ்ஐயா இறைவாக்கினர் கூறுவதைப் போல காயப்பட்ட கடவுளையே காயப்பட்ட மனித குலத்தை தேற்ற முடியும் என்பதை நம்புவதற்காக தன்னுடைய காயங்களை அடையாளமாக காட்டி நம்முடைய ஒவ்வொரு பலவீனங்களையும் காயங்களையும் கண்டு நாம் அஞ்ச வேண்டாம், அவற்றை ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கின்ற பொழுது அவர் அவற்றை ஒளி வீசுகின்ற அரும் அடையாளமாக மாற்றுவார் என்ற நம்பிக்கையில் தான் அவருடைய சீடர்களுக்கு அவர் காட்டுகிறார். இன்னும் அதிக அளவில் அவர்களை தேற்றுகின்றார். இதில் ஒரு நபர் நம்பிக்கையற்ற நபராக இருப்பதை நாம் காண்கின்றோம். தோமாவை நாம் பார்க்கின்றோம். தோமா நாம் சந்தேக தோமா என்று அழைக்கிறோம். ஆனால் உண்மையில் அவர் வெறும் நம்பிக்கையற்ற ஒரு சீடராக இல்லாமல் ஆண்டவரை உண்மையில் தேடுகின்ற நபராக இருக்கிறார். சமூகத்தோடு சீடர்களோடு இல்லாத பொழுது அவர் இயேசுவை சந்திக்க தவறுகிறார். மீண்டும் அவர் சமூகத்தோடு இணைந்த பொழுது இயேசு அவரை தேடி வருகிறார். தோமாவை உன்னுடைய விரலை இங்கே இடு என்று இயேசு அழைக்கின்ற பொழுது அவருடைய சந்தேகத்தை கண்டிக்கவில்லை, மாறாக தோமாவை இன்னும் அதிக அளவில் நம்பிக்கை கொள்ள இறைவன் அவருக்கு உதவுகின்றார். அதனால்தான் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று தன்னுடைய நம்பிக்கை அறிக்கையை இறைவன் தோமா அவர்கள் குறிப்பிடுகின்றார். அது இன்றளவும் பல கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கையாக ஆண்டவரே நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டு என்ற ஒரு உயர்ந்த விசுவாச அறிக்கையை நாம் மனதார கூறுகின்றோம். ஆக இந்த ஒரு நிலையில் தன்னுடைய சீடர்களை அவர் காட்சி கொடுக்கின்ற பொழுது மன்னிப்பையும் வழங்குகின்றார், தூய ஆவியையும் வழங்குகின்றார். எவருடைய பாவங்கள் நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை உமக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவம் நீ மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா. ஆக இந்த ஒரு மாபெரும் கொடையை, ஒப்புரவு அருட்சாதனத்தை, பாவ மன்னிப்பை இறைவன் நமக்கு வழங்குகின்ற இது இறைவன் தருகின்ற தண்டனை அல்ல, மாறாக இது ஒரு நம்முடைய வாழ்க்கையை காயங்களை குணப்படுத்துகின்ற ஒரு இரக்கத்தின் ஊற்று. புனித ஜான் பால் கூறியதை போல இறை இரக்கம் என்பது தீமையை நன்மையால் வெல்லுகின்ற கடவுளுடைய ஆற்றல். ஆக இன்று நாம் இந்த இரக்கத்தின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது இரக்கத்தின் தூதுவர்களாக வாழ்வதற்கான எல்லா முயற்சிகளையும் நாம் எடுக்க வேண்டும். அந்த முயற்சியில் இறைவன் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொருடைய பலவீனத்தையும் காயத்தை இறைவனத்தில் ஒப்படைத்து அவர் நம்மை குணப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அந்த ஒரு ஆசீர்வதிக்கின்ற ஒரு வாழ்க்கையில் தான் இரக்கம் பெறுகின்றது. அது ஒரு ஆற்றல், நமக்கு ஏற்படுகின்ற தீமையை நன்மையால் வெல்கின்ற ஒரு ஆற்றல். தந்தை என்னை அனுப்பியதை போல நான் உங்களை அனுப்புகின்ற இயேசு நம்மை பணிக்காக, இந்த இரக்கத்துடைய பணிக்காக அனுப்புகின்றார். ஆக இந்த இரக்கத்திற்காக நாம் மன்றாட வேண்டும். அந்த இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கொடையாக மாற்றிக்கொள்ள நாம் மன்றாட வேண்டும். அந்த மன்றாட்டின் வழியாக இரக்கத்தை பெற்றிருந்த பிள்ளைகளாக பிறருக்கு இரக்கத்தை காட்ட வேண்டும், மன்னிப்பை காட்ட வேண்டும். மன்னிப்பின் வழியாக, உதவி செய்வதன் வழியாக இரக்கத்தை என்று காட்ட வேண்டும். இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆக இன்றைய நாளில் இந்த இரக்கம் எவ்வாறு நம்ம வாழ்க்கையாக மாற்ற முடியும் பார்க்கின்ற பொழுது நம்மை சுற்றி இருக்கின்ற ஏழைகள், அனாதைகள், குடும்பத்தில் இருக்கின்ற தனிமையில் இருக்கின்ற பிள்ளைகள், இளைஞர்கள், தவறிப்போன பலவிதமான ஆடுகள், இவைகளை ஒன்றாக இணைத்து இவர்களுக்கு இரக்கத்தை பற்றி எடுத்து கூறி நாம் அவர்களை மன்னிக்கின்றவராக மன்னிப்பின் சிகரமாக மாறுகின்ற பொழுது இன்று இந்த இறை இரக்கத்துடைய பெருவிழா ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. இயேசுவே நான் உம்மிடம் நம்பிக்கை வைக்கிறேன், ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இந்த ஒரு ஜெபம் தான் இறை இரக்கத்துடைய ஜெபமாக நாம் பார்க்கின்றோம். இது இன்று நாளில் எப்பெல்லாம் நம் ஆண்டவருடைய அருளை பெற விரும்புகின்றோமோ, அவருடைய இரக்கத்தை பெற விரும்புகின்றோமோ, இயேசுவே நான் உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறேன், ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ என்று இன்றைய நாளில் முழுவதுமாக நாம் சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லுகின்ற பொழுதுதான் இரக்கம் நம்முடைய வாழ்க்கையின் இதய துடிப்பாக மாறும். நம்முடைய வாழ்க்கை நாம் பூட்டியிருந்த கதவுகள் திறக்கப்படும். அந்த திறக்கப்பட்ட கதவுகளில் ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்து அமைதியை ஏற்படுத்துவாக. காணாமல் நம்புவோர் பேறு பெற்றென்று கூறிய ஆண்டுடைய வார்த்தை ஏற்று இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை இன்று வைப்போம். இரக்கத்தை பெறுவோம். நாமும் பிறருக்கு இரக்கத்தை அளிப்போம். இரக்கத்தின் தூதுவர்களாக நாம் மாறுவோம். இந்த நம்பிக்கையில் இந்த நாளை இறைவனிடத்தில் ஒப்படைத்து ஜெபிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல் இறைவா, உயிர்த்தெழுந்த அன்பு ஆண்டவரை, முதலவற்ற இரக்கத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம்.
உம்மை வாழ்த்துகிறோம். இந்த புதிய நாளில் எங்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து உமது ஆசீர்வாதத்தை அளித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடவுளை என்று புனித தோமாவுடன் இணைந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டின் நற்செய்தி வழியாக சீடர்கள் பயத்தினால் கதவுகளை பூட்டி வைத்திருந்ததைப் போல நாங்களும் பல நேரங்களில் எங்களுடைய பயத்தினால், கவலையினால் மற்றும் கடந்த கால பாவங்களினால் எங்களுடைய இதய கதவுகளை பூட்டிக் கொள்கிறோம். இன்று உமது உயிர் திழந்த வல்லமையினால் அந்த தடைகளை அனைத்தையும் தகர்த்து எங்களை சந்திக்க வருவீரா, எங்களுடைய இதயத்திற்கு வருவீரா. ஆண்டவரே, எங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று கூறிய நம்முடைய திரு வார்த்தையின் வழியாக இன்று எங்கள் கலத்தின் அனைத்தையும் போக்கியறலாம். முது திரு விழாவிலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் நீரும் எங்களை கழுவி புனிதப்படுத்தட்டும். ஆண்டவரே, இன்று நாங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளின் பலனாக உமது இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமது மன்னிப்பை நாங்கள் கேட்கிறோம். உம்மீது நம்பிக்கை வைக்க மறுத்த அனைத்து நேரத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம். இரக்கத்தின் ஊற்றை நாங்கள் பிறரை மன்னிக்கவும் ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருளை தாரும். ஆண்டு மது காயங்கள் எங்களை குணமாக்கட்டும். மது வடுக்கள் துன்பத்தின் மத்தியிலும் நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்ந்திட எங்களை திடப்படுத்தட்டும். ஆண்டவரே, இன்றைய புதிய வாரத்தில் நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு செயல்களிலும், எண்ணங்களிலும், சந்திக்கின்ற ஒவ்வொரு நபர்களிலும் உமது உயிர்ப்பினுடைய மாட்சியை மீண்டும் நாங்கள் கண்டெடுத்திட எங்களுக்கு உதவியாக வாரும். எங்களோடு தங்கும். எங்களுக்கு பயமற்ற ஒரு பயணத்தை இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு அளித்தருளும். நாங்கள் எதிர்கொள்கின்ற அனைத்து சவால்களிலும் உமது அமைதி எங்களோடு இருக்கட்டும். காணாமலே நம்புவர்கள் பேறு பெற்று என்று கூறிய அந்த வார்த்தைக்கு இணங்க இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியருளும். சந்தேகங்கள் எழும்பொழுது உமது பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டு இன்று எங்கள் அனைவரையும் இரக்கத்தின் தூதுவர்களாக மாற்றியருளும். நாங்கள் எங்கு சென்றாலும் இரக்கத்தின் கருவிகளாக செயல்பட எங்களை செய்திருளும். பிறரை நாங்கள் பழி வாங்காமல் மன்னிக்கவும், தேவையுள்ளோருக்கு உதவும் எங்களை தூண்டியருளும். ஆண்டவரே, இன்று நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைக்கிறோம் என்ற ஒரு ஜெபத்தை எங்களுக்கு ஒரு இதயத்திற்கு ஆழமாக பதித்தருளும். இன்று நாங்கள் செய்ய போகின்ற அனைத்து காரியங்களிலும், எங்களுடைய நாளில் நாங்கள் பெறப்போகின்ற அனைத்து கொடைகளிலும் இந்த வார்த்தை, இயேசுவே உம்மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன், இயேசுவே உம்மீது நான் நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தையின் வழியாக இன்று இதுவே எங்களுடைய வாழ்க்கையின் ஜெபமாக மாறட்டும். இன்று நாள் முழுவதும் நாங்கள் பாதுகாப்பு நிழலில் வாழ்ந்திட எங்கள் குடும்பங்கள், தொழில்கள் மற்றும் முயற்சிகள் அனைத்திலும் ஆண்டவரை உமது இரக்கத்தின் நிழலில் அர்ப்பணிக்கின்றோம். நீர் ஒருவரை அனைத்தையும் ஏற்று, எங்களையும் ஏற்று ஆசீர்வதித்து பலப்படுத்தி தூய்மைப்படுத்தி எங்களுக்கு தேவையான இரக்கத்தையும் அருளையும் வழங்கி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்திரலும். எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்திரலும். இந்த அனைத்து மன்றாட்டுகளையும் எங்கள் இரக்கத்தை ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து செபிக்கிறோம். ஆமென். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.